தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்க வேண்டும் என்ற உறுதியோடு களத்திலே நிற்கிற உங்கள் அன்பு மகன் பிறந்த மண்ணிலே காரைக்குடியிலே இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கிறேன். என் அன்பு மக்கள் பேராதரவு கொடுத்து என்னை வெற்றி பெறச் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். காரைக்குடியில் அண்ணன் நிற்கிறது கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள எம்எல்ஏ போவாரு. எம்எல்ஏ போகும்போது காரைக்குடி தமிழ்நாட்டில் காரைக்குடி தொகுதி நம்பர் 1 தொகுதியா மாறும். அவர் 5 வருஷம் பணி சிறப்பாக இருக்கும். கண்டிப்பா செய்யும் போது ஒரு தொகுதி எப்படி இருக்கணும், 5 வருஷம் ஒரு எம்எல்ஏ ஆட்சி எப்படி செஞ்சாரு, 5 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த தேர்தல் வரும்போது நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அவர் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காரா, கண்டிப்பா நிறைவேற்றுவார் நம்பிக்கை இருக்கு. அடுத்த 5 வருஷம் மக்கள் கிட்ட போகாமையே சீமான் அண்ணன் அதே காரைக்குடி நிற்கும் போது கண்டிப்பா ஜெயிப்பாரு. மக்களை சந்திக்காம ஜெயிப்பாரு. அதான் என்னோட நம்பிக்கை. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் அண்ணன் வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. காரைக்குடியை பொறுத்து அண்ணனுடைய சொந்த தொகுதிக்குள்ள மாவட்டத்துக்குள்ள வருவதாவது எளிமையாக அண்ணன் வெற்றி பெறுவார். தனிச்சு தொடர்ந்து உறுதியாக இந்த தளத்தில் அண்ணன் நிற்கும் பொழுது நிச்சயமா அண்ணனுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இப்போ கூட்டணி யாரோட போவாங்க அப்படிங்கிற நிலைப்பாடெல்லாம் மாறிட்டு இருக்கு. எதிர்பார்க்காத நபரோட கூட்டணி சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டம் அண்ணன் இதுவரை தனிச்சு நிற்கிறாரு. வேகம் குறையாம மக்கள் அவரோட எல்லாருமே நிக்கிறாங்க. நிச்சயமா வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக அண்ணனுக்கு இருக்கு. அவங்களை எதிர்த்து யார் நின்னாலும் கண்டிப்பா அண்ணனோட வெற்றி அங்க கண்டிப்பா இருக்குது. கண்டிப்பா அண்ணனுக்கு 100% வெற்றி வாய்ப்பு இருக்குங்கண்ணா. ஏன் சொல்றேன்னா, இது வரைக்கும் சீமான் அண்ணன் வடக்குல நின்றுட்டு இருந்தாரு. இப்ப சொந்த மண்ணுக்கே அண்ணன் சீமான் வரனால மிகவும் வரவேற்பு இருக்கு அந்த மண்ணுல மக்களுக்கு. கண்டிப்பா ஒரு 100% வெற்றி பெறுவாங்க. விஜய் மட்டும் இல்லைன்னா விஜய்க்கு மேல யாரு வந்தாலுமே காரைக்குடியில செய்கிற சீமான் அண்ணன் தானே 100% ஜெயிப்பார். அண்ணன் நிக்கிறதே உண்மை சத்தியம். அது நிக்கிறதே வெல்றதுக்கான வழிதான். ஓகேங்களா? அதுவே வென்றதுக்கான வழி. ஒரு உண்மையான சத்தியமான ஒரு மனுஷன் நிக்கிறதுக்கு அவருக்கு ஈடு இணை யாருமே அங்க இல்ல. அப்ப அது வெற்றி தானே அர்த்தம். வெற்றி தோல்வின்றது அவருக்கு ஈட இணையா ஒரு சத்தியமா நாங்க பக்கத்துல நின்னாருனாக்கா நிச்சயமா அவருக்கும் இவருக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நிச்சயமா அப்படி அவருக்கு ஈட யாருமே இல்லை. அப்ப அந்த வெற்றி அவருடைய தொகுதின்னும் போது அவருக்கு முன்னாடி எப்ப அறிவிச்சாங்களோ அப்பயே அவர் வெற்றி ஆயிடுறது. அதுலயே இதுக்கப்புறம் அங்க உள்ள மக்கள் தான் தோல்வி ஆகுறாங்களா அல்லது வெற்றி ஆகுறாங்களான்றது எதிர்காலத்துல தெரியும். அண்ணன் நான் என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா, வெற்றி வாய்ப்புங்கிறத விட அண்ணனுக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னொன்னு என்னன்னா, அண்ணன் ஸ்கீம் நல்லா சொல்றாங்க. பிளாஸ்டிக் உபயோகிக்காதீங்க, அதனால எவ்வளவு கேடு வருது எல்லாமே சொல்றாங்க. நீங்க நான் என்ன சொல்வேன்னா, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா அண்ணன் வருவாங்கன்னு நான் நம்புறேன். அண்ணன் கண்டிப்பா விவசாயிகளுக்கு தானே நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். விவசாயங்கிறத அழிஞ்சாலே நம்மளோட உணவு எல்லாமே இதாயிடுச்சு. விவசாயிகளுக்கு நிச்சயமா ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு இழந்த இளைஞர்கள் இந்த இப்போ எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நிச்சயமா ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நம்ம விவசாயம் மூலமா வரும்னு நான் நம்புறேன். நிச்சயமா மிகப்பெரிய மாற்றம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அதுக்கு நாம் தமிழரா ஒன்றுபட்டு எல்லாரும் ஒரு வாழ்வோட இருந்தாக்கா, நிச்சயமா ஒரே கொள்கையில ஈடுபட்டாக்கா, அவரை நம்ம பின்தொடர்ந்தாக்கா நிச்சயமா நல்ல ஒரு வெற்றியை வாய்ப்புன்னு நம்ம பெறலாம். சீமானனை என்ன மாற்றம்னா, தற்சார்பு பொருளாதாரத்தை முதன்மையை கொண்டு வருவாருன்னா, தற்சார்பு பொருளாதாரத்தை முதன்மைப்படுத்துறதுனால அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பயன் கிடைக்குங்கண்ணா. கட்டாயம் 100% வாய்ப்பு இருக்கு. கட்டாயம் 100% வாய்ப்பு இருக்கு. நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். தமிழ்நாடே அவருக்கு சொந்த மண்ணு தான். கண்டிப்பாக அவர் பிறந்த மண்ணில் நிற்கிறார் அப்படின்றப்போ கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஒத்துழைப்பு கொடுத்து அவரை வெளில வைப்போம். அண்ணன் முதலமைச்சரானா கண்டிப்பா இப்ப இருக்கிறது எதுவுமே இருக்காது. கண்டிப்பா எல்லாமே மாற்றம் வரும். எல்லாத்துலயுமே மாற்றம் வரும். அது உண்மையான விஷயம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். காரைக்குடியில அண்ணன் ஜெய் வெல்றாரு அப்படின்றப்போ சொந்த மண்ணிலே வந்துட்டாரு, சட்டசபைக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும். சீமான் அவர் வந்தா கண்டிப்பா காரைக்குடியில உள்ள ஒரு மருத்துவமனை பார்த்தீங்கன்னா காரைக்குடியில நகராட்சி மருத்துவமனை தரமா, அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா மாறும். காரைக்குடியில் உள்ள நமக்கு செட்டிநாடு அதை சுற்றி உள்ள கலாச்சாரம் இதெல்லாம் இன்னும் அழியாமல் பாதுகாப்பாங்க. முக்கியமாக டூரிஸ்ட் ஹப்பாக மாறும். இப்போ கேரளாலேருந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி செட்டிநாடு இதெல்லாம் பார்க்க வர்றாங்க. அப்போ சுற்றுலாக்காக காரைக்குடி அதெல்லாம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ இது வருமோ அதுக்காக ட்ரை பண்ணுவார் அண்ணன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவார். அது நம்பிக்கை இருக்கு எனக்கு. அண்ணன் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்களோட கொள்கைகள் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க.
அதுலேருந்து அவங்க சொன்னது எல்லாம் ஓரளவு எல்லாமே நிறைவேற்றுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. காரைக்குடியில் சீமான் நிற்கிறார் இந்த டைமு. அவர் போன டைமே ஜெயிக்க வேண்டியது, இந்த டைம் கண்டிப்பாக ஜெயிப்பார். அவர் மட்டும் இல்லை, அவர் கூட ஒரு 10 பேர் கண்டிப்பாக இந்த டைம் சட்டமன்றம் கண்டிப்பாக செல்லுவாங்க. அப்படி செல்லும் போது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். அது இந்த முறை கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எல்லாரும் பார்க்க தான் போகிறீங்க. தமிழ் தேசியமாக திராவிடமாங்கிறதுல இந்த முறை தமிழ் தேசியம் 50% கண்டிப்பாக வெல்லும். திராவிடம் மீதி இன்னும் கொஞ்ச நாள்லயே நம்ம வேறோர அழிக்க தான் போகிறோம். அந்த பன்றிகள் நீங்கள் அந்த ஏவியில் பார்த்துருப்பீங்க. அந்த திராவிட பன்றிகளை ஒரே ஒரு புலி அழிக்க போது, அது இன்னும் கூடிய விரைவில் நடக்கும். என்ன மாற்றம் தான் அங்கே இருக்குது பார்த்தீங்களா? மாற்றத்திற்கான மக்களின் அரசியல் இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. மாநாடு முடிஞ்சோன்னே எப்படி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாற்றம்ங்கிறது வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவிலே மிகப்பெரிய மாற்றமாக இது அமையும் நான் நினைக்கிறேன். வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக பெறணும். நாம் தமிழர் வெற்றி பெற்றே ஆகணும். சீமான் கண்டிப்பாக வந்தே ஆகும். அதுதான் இலக்கு. மாற்றம் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும். நாங்கள் தோல்வி பெற்றதில்லை. நாம் தமிழர் தோல்வி பெற்றதில்லை. 1லேருந்து அப்படியே 6, 8 போயிட்டு தான் இருக்கு. தோல்வின்றது கிடையாது. அதனால நாங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக இம்முறை வந்து வாய்ப்பு முழுமையாக இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த கூட்டத்தை. சரிங்க, எவ்வளோ பயங்கர க்ரௌடாக இருந்தது. அதனால கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உறுதி. கண்டிப்பாக நாம் தமிழ். அதுக்கு இந்த கூட்டம் தான் பதில் சொல்லணும். கண்டிப்பாக அவரோட ரசிகர்கள் அவருக்கு வாக்கு செலுத்துவாங்க. அவரோட மாணவர்கள் நாங்கள் அவருக்கு செலுத்துவோம். நம்புறேன். நான் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து எதிர்ப்புலாம் கிடையாது. ஆனா வந்து அரசியலோட நிறைய வந்து முற்போக்கு சிந்தனை வந்து இன்னும் விஜய் அண்ணனுக்கு இல்லைன்னு நான் நம்புறேன். உண்மையாவே இன்னும் அவர், அதாவது எனக்கு வந்து அண்ணன் மேல விஜயண்ணன் மேல எந்த விதமான தாக்கங்களும் எதுவும் இல்லை. ஆனா முற்போக்கு சிந்தனை, அதாவது நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு சிந்தனை வந்து சீமான் அண்ணன்ட்ட மட்டும் தான் இருக்கு. நிச்சயமா அண்ணன் ஏற்கனவே மேடல் அறிவிச்சிருக்காங்க. அனைவருக்கும் கல்வி, அடிப்படை கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசமாக கொடுக்குற திட்டங்கள் இருக்கு. அனைவருக்கும் மருத்துவம் வந்து சாதாரண சட்டமன்ற உறுப்பினராகட்டும், பாராளுமன்ற உறுப்பினராகட்டும், அரசு ஊழியராகட்டும் அனைவருக்கும் அரசு மருத்துவமனை வைத்தியம் பார்க்கணும் சட்டம் இருக்கும் பொழுது அதோட தரம் கட்டாயம் உயரும். மருத்துவத்தின் தரம் கட்டாயம் உயரும். அதனால தனியார் மருத்துவமனை தேடி செல்ல வேண்டிய அவசியம் யாருக்கும் ஏற்படாது. தனியார் கல்வியில போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை எவருக்கும் ஏற்படாது. இன்னும் ஒரு 8 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாத கல்வி மருத்துவத்தை தனியார் கொடுத்துருவாங்க நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? இதுதான் காரணம். இப்ப அண்ணன் விளக்கி சொல்றாரு. நம்ம நிச்சயமா அரசால நல்ல கல்வி, நல்ல மருத்துவம் அனைவருக்கும் கொடுக்க முடியும். தூய குடிநீர் அனைவருக்கும் இலவசமாக கொடுக்க முடியும். அனைவருக்கும் அரசு வேலை திட்டங்கள் அனைவருக்கும் இருக்குது. கால்நடை அரசு பணியாக திட்டங்கள் நிறைய இருக்கிறது. அதனால நிச்சயமா அண்ணன் வெற்றி பெறுவார் உறுதியாக நம்புறோம் எல்லாருமே. மகிழ்ச்சி.